Okay, good evening. So control system பொறுத்த வரைக்கும் நம்ம syllabus point of viewல so first thing நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா principles of feedbacks. So feedbackனா என்ன, அதனுடைய types, then transfer functions, block diagram, then steady state errors, stability. So stability வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் அண்ட் நியூக்யூஸ்ட் கிரிட்டீரியா அது பார்க்க போறேங்க. ஸோ போர்டோ பிளாட்ஸ், ஸோ இதுல எல்லாம் பார்க்குறேங்க. ஸோ ரூட் லோகி, ஸோ இந்த மெத்தட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் நம்ம பார்க்குறேங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பியூர் அண்ட் பியூர் வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்டேட் டிரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்றோம், அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்துட்டு அதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்க்குறோம். ஸோ கண்ட்ரோலபிலிட்டியா அப்சர்வபிலிட்டியா அப்படிங்கிறத செக் பண்ற மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்னுடைய நமக்கு ஏஇ சிலபஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் இஸ் மீன் பை கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஒரு எந்த ஒரு இடங்களையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சம் இன்புட் இருக்கு, சம் அவுட்புட் இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு தேவையான டிசைட் ஆர் கண்ட்ரோலிங் அவுட்புட்டை வந்து அட்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது பேர் தான் என்னன்னு சொல்றேங்க, கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்புட் இருக்கு, அதனுடைய அவுட்புட் வருதுங்க. ஸோ அந்த இன்புட் அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஃபேவரபிள் சேஞ்சஸ் ஆர் சம் கண்ட்ரோலபிள் இருக்கக்கூடியதா இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. ஓகே, சி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்ல கொடுக்குறோம். ஸோ ஃபேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருதுங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி சுத்தி விண்ட் ஏர் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. அதர்வைஸ் ஏர் கூலர்னு எடுத்துட்டோம்னா நமக்கு கூலிங் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த கூலிங்க எனக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்றேன் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேங்க, ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றேங்க, கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சி எக்ஸாம்பிள், இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டே போலாங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ல டிசைரபிள் ஆர் ஃபேவரபிள் நமக்கு தேவையான அவுட்புட்டை அட்டைன் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றேங்க, கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்புட் தென் அவுட்புட் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங். ஓகே, ஸோ இதுல ஓப்பன் லூப் க்ளோஸ்ட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப், க்ளோஸ்ட் லூப். ஸோ ஓப்பன் லூப் அப்படின்னா என்னன்னா, ஸோ இன்புட்டை, ஸோ இது அவுட்புட் வந்து என்ன பண்ணாதுங்க, எந்த வித ஒன் பார்ட் ஆஃப் த அவுட்புட்டோ அல்லது பியூர் அண்ட் பியூர் ஃபுல் ஆஃப் த அவுட்புட்டோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்புட்ல எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாம அதனுடைய அவுட்புட் இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா, ஸோ த அவுட்புட் இஸ் நாட் டிபெண்டன்ட் பை இன்புட். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டை டிபெண்ட் பண்ணாம, ஸோ சாரி அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ல எந்தவித சேஞ்சஸையும் கரெக்ஷன்ஸையும் பண்ணாம, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஓப்பன் லூப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓப்பன் லூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்றாங்க, ஸோ இந்த இந்த லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இங்கிட்ட ஒரு 30 செகண்ட், இங்கிட்ட ஒரு 30 செகண்ட், இங்கிட்ட ஒரு 30 செகண்ட். ஸோ அகைன் சைக்கிளிக்கா அந்த 30 செகண்ட் 30 செகண்ட் 30 செகண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா, ஸோ இதுல வந்து என்ன கிடையாதுங்க, நமக்கு வந்து கண்ட்ரோல்டா, ஸோ நமக்கு வந்து டோட்டலா அந்த சிக்னலிங் மட்டும் சேஞ்ச் ஆகி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. பட் நமக்கு எங்க பர்சன்ஸ் இருக்கிறாங்க, அப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட் விடணும், ஸோ இங்க வந்து 30 செகண்ட்ஸ் விடணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவுட்புட்ல இருந்து நம்ம டிராஃபிக் இருக்கு, நம்மளுடைய அல்டிமேட் டைம் என்னங்க, ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தினுடைய அவுட்புட் என்னங்க, ஸோ கண்டிப்பா டிராஃபிக் ஃப்ரீயான ரோடா இருக்கணுங்க. ஸோ அப்போ எல்லா பக்கமும் 30 செகண்ட்ஸ் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ளோ அதிகமா இருக்கிறவங்க என்னங்க, டிராஃபிக் அதிகமாகுது. ஸோ அப்போ நம்ம இங்க அவுட்புட்ல இருந்து பாக்குறோம், ஸோ இந்த இடத்துல ஃப்ளோ அதிகமா இருக்கு, ஸோ அப்போ இங்க வந்து என்ன பண்ணணுங்க, ஸோ இன்புட் செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி உள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கண்ட்ரோலுங்க. ஸோ அப்படி கொடுக்காம ஈவனா எல்லா பக்கமே 30 செகண்ட் மட்டும் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லாங்க, ஓப்பன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஆக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிசைட் அவுட்புட். ஸோ நம்ம டிசைட் பண்ண அவுட்புட்டை இன்டிபெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றேங்க, ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க என்ன அப்படின்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்புட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ல இருந்து சம் பார்ட் ஆஃப் இன்புட் ஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்புட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ கண்ட்ரோலிங்காக நம்ம உள்ள கனெக்ட் பண்றோம். ஸோ சம் பார்ட் ஆஃப்
சிக்னல்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோங்க ஃபீட்பேக் எலிமெண்ட்ஸ் மூலியமா இன்புட் கூட கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீட்பேக் சிக்னலையும் கன்சிடர் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க அவுட்புட் வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ அப்படியே நான் சொன்னேன் ஒரு ஃபேன் எக்ஸாம்பிளுக்காக வச்சுட்டு சொன்னேன். ஸோ நம்ம ஃபேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோங்க ஸோ வித்தவுட் நமக்கு என்ன ரெகுலேட்டர் இருக்கு, ரெகுலேட்டர்ல வந்து 40னா 40 டிகிரி இருக்கிற மாதிரினா 40 டிகிரி வச்சிடறோம், 80 டிகிரி இருக்குன்னா 80 டிகிரி வச்சிடறோம். ஸோ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து இது சுத்தக்கூடியதா இருக்குங்க, அந்த டெம்பரேச்சர் வந்து இங்க செட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ எனக்கு கிளைமேட் வந்து என்ன ஆகுதுங்க கூல் ஆகுது. ஸோ கூல் ஆகுறப்ப ஃபேனோட ஸ்பீடை வந்து நான் என்ன பண்ணணுங்க குறைக்கணும். ஸோ அதே மாதிரி வெதர் சம்மர் ஆகுதுங்க, சம்மர் ஆகுறப்ப என்னங்க வெதர் கண்டிஷன் கூடும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ டெம்பரேச்சர் அதிகறப்ப ஃபேனோட ஸ்பீடை வந்து நான் அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் பண்றதுக்காக ஒரு சென்சார் வச்சுட்டு அந்த சென்சார்னுடைய அவுட்புட்டை எடுத்து கொண்டுட்டு வந்து நான் என்ன பண்றேங்க ஸோ கொடுக்கக்கூடிய இன்புட் கூட கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் மீன்ஸ் இப்போ எனக்கு இந்த ரூம்குள்ள வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணுங்க ஸோ இப்போ 30 டிகிரிக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல ஃபேன் ரன் ஆயிட்டு இருக்கு. இது 30 டிகிரில இந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ சடனா வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஆகுது. ஸோ கூலிங் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் என்ன ஆகுங்க ஸோ அந்த 30 டிகிரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ ஃபேனோட ஸ்பீடை வந்து என்ன பண்ணணுங்க குறைக்கணும். ஸோ ஃபேனோட ஸ்பீடை குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிருங்க 30க்கு வந்து நின்றும். ஸோ வெளியில வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுங்க. ஸோ ரைஸ் ஆகுறப்ப இது என்னங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூம் டெம்பரேச்சர் 30ங்கிறது 35க்கு போகுங்க. அப்போ ஃபேனோட ஸ்பீடை அதிகப்படுத்தணுங்க. அதிகப்படுத்தி எகைன் நான் என்ன பண்ணணுங்க 30 கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய ஸோ இப்போ அவுட்புட் இந்த இடத்துல ரூம்ல வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவுட்புட்டை ஒரு ஃபீட்பேக்கா நம்ம எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்றேங்க இன்புட்டுக்கு கொடுக்குறேங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணிட்டு அந்த இன்புட்ல இருந்து என்ன ஆகுதுங்க அந்த கண்ட்ரோலருக்கு சிக்னல் போகுதுங்க. அந்த கண்ட்ரோலர் சிக்னல் போறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட் ஆப்ரேட் ஆகி டிசைட் அவுட்புட் நம்ம என்ன விரும்பணுமோ எக்ஸாக்ட் அவுட்புட் எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் லூப் சிஸ்டம்ஸ், அதாவது கண்ட்ரோல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப் கண்ட்ரோல் லூப். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப்புக்கும் கண்ட்ரோல் லூப்புக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வித டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸுமே இல்லாம ஒரு ஃபேன் மட்டும் ரன் ஆயிட்டே இருக்கு, ஒரு கூலர் ரன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது என்னங்க ஸோ நமக்கு வந்து நம்ம இங்க கூலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும். பட் ஆனா இவ்வளவுதான் அப்படிங்கறத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அவுட்புட் நாட் டிபெண்டா அது என்ன இன்டிபெண்டா என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க ஸோ இன்புட் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. சம் ப்ராசஸ் அங்க நடக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ அவுட்புட்டை டிபெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன இருக்குங்க இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் டிபெண்டா இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அவுட்புட்னுடைய கண்ட்ரோல்டு அவுட்புட் ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் மூலியமா நம்ம இங்க என்ன பண்றோங்க உள்ள கொடுக்குறோம். ஸோ அப்படி உள்ள கொடுக்குறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எரர் சிக்னல் கிரியேட் பண்ணி இந்த கண்ட்ரோலர் கொடுங்க. அந்த கண்ட்ரோலர் கரெக்ஷன் பண்ணி ஸோ இது என்ன பண்ணி கொடுங்க பிளான்ட்டை நம்ம டிசைட் அவுட்புட் என்ன எக்ஸாக்டா விரும்பணுமோ அந்த அவுட்புட்டை அட்டைன் பண்றதுக்கு இது உதவக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு உண்டான சம் கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆக்ஷன்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் டிசைட் அவுட்புட். பட் க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆக்ஷன் இஸ் டிபெண்ட் ஆஃப் டிசைட் அவுட்புட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் பாத் இஸ் நாட் பிரசன்ட். ஸோ இங்க வந்து க்ளோஸ்ட் லூப்ல கம்பல்சரி ஃபீட்பேக் பாத் இஸ் பிரசன்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா நான் ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் சொல்றோம். ஸோ க்ளோஸ்ட் லூப் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் லூப் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டு டிசைன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. க்ளோஸ்ட் லூப்ல பர்டிகுலர் லாஜிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க டிஃபிகல்ட் டு டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. ஸோ ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆர் மோர் எக்கனாமிக்கல் தென் இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியரா இருக்கு. பட் ஓப்பன் லூப் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இன்அக்யூரேட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. க்ளோஸ்ட் லூப்ல அக்யூரேட்டா இருக்குங்க. நம்ம என்ன டிசைட் பண்ணணுமோ அந்த அவுட்புட் வந்து நம்மளால என்ன பண்ண முடியுங்க அட்டைன் பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். அடுத்து அதுல நம்ம என்ன பண்றோங்க ஓப்பன் லூப் சிஸ்டம் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஸோ இன்னிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோங்க சிலபஸ்குள்ளே என்டர் ஆக போறோங்க. ஓகே.
ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் சம் பார்ட் ஆஃப் அவுட்புட் ஆர் அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோங்க ரிட்டர்ன் பேக் டு இன்புட் சைடு கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்னுடைய ஆக்டிவிட்டி வந்து நம்ம என்ன பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ்லயே கேட்கறோம். ஸோ ஒரு செஷன் முடியுது அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாங்க, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க ஏற்படக்கூடிய எரரை கரெக்ட் பண்ணிட்டு எக்ஸாக்ட் அவுட்புட்டை நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க, அட்டைன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அந்த சிஸ்டம் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இப்போ இந்த ஃபீட்பேக்னால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. அடுத்து ரெடியூஸ்டு சென்சிட்டிவிட்டி ஆஃப் அவுட்புட் டு இன்புட் வேரியேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் திங் ஸோ நான் லீனியர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுங்க ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ பேண்ட் வித் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இதனுடைய டென்ஸ் டு ஆக்சிலேஷன் ஆர் இன்ஸ்டபிலிட்டி வந்து இது என்ன பண்ணக்கூடியதா இருக்குங்க வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உதவக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ வாட் இஸ் மீன் பை பாசிட்டிவ் ஃபீட்பேக்? ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்னன்னா அவுட்புட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்புட்டை ஆர்எஸ்ன்னு வச்சுக்கலாம், அவுட்புட்டை சிஎஸ்ன்னு வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் என்ன பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல சிஎஸ், ஸோ இங்க டைப் பண்ண தப்பா இருக்குங்க. ஸோ சிஎஸ்ங்கிறது அவுட்புட்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை நான் என்ன பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எகைன் இன்புட்ல பிளஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதை என்னன்னு சொல்றாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா g/1 - gh அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் t is equal to என்னவா இருக்குங்க g/1 - g into h. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அவுட்புட்டோட பை இன்புட். ஸோ இன்புட் என்ன பண்ணிக்கலாங்க 1 - g into h தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா இருக்கக்கூடியதா இருக்குங்க. கிளியர்? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து அவுட்புட்ல இருக்கக்கூடிய ஆர்எஸ் கூட அவுட்புட் சிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க த்ரூ அவுட் ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலியமா இங்க கொண்டு வந்து ஆட் பண்றோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றாங்க பாசிட்டிவ் கண்ட்ரோல் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுவே நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க ரெடியூஸ் பண்ணும். ஸோ நமக்கு வந்து உங்ககிட்ட நான் ஃபீட்பேக் வாங்குறேன், ஸோ அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்ணிட்டு போகணுங்க என்னோட இன்புட்குள்ள இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்ன பண்ணணுங்க ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை விட நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நம்ம என்ன பண்றோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை ரெடியூஸ் பண்றதன் மூலியமா தான் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை நம்மளால என்ன பண்ண முடியுங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன டிசைடு அவுட்புட் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ எக்ஸாக்ட் அவுட்புட்டை நம்மளால என்ன பண்ண முடியுங்க அட்டைன் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்றோங்க நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை கன்சிடர் பண்றோங்க. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்புட் சிக்னல் கூட இருந்து எரர் சிக்னலை மைனஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அதாவது g/1 + gh அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து என்னவா இருக்குங்க பிளஸ்னும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்னும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ கிளியருங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? ஓகே, ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக்னுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ ஒரு க்ளோஸ்ட் கண்ட்ரோல் லூப் இருக்கு, அதுல இதனுடைய ரேஷியோ வந்து ஜின்னு இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 + g அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸோ ஓவரால் கெயின் மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபீட்பேக் வேல்யூ ஆஃப் 1 + gh. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ 1 + gh வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கு அப்படின்னா ஓவரால் கெயின் என்ன ஆகுங்க இன்க்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ ஜிஹெச்சோட வேல்யூ என்னவா இருக்குங்க நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் பாத் வந்து எப்படி இருக்குங்க ஃபீட்பேக் பாத் வந்து நெகட்டிவா இருக்குங்க. த வேல்யூ ஆஃப் 1 + gh வந்து
கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் கெயின் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகக்கூடியதா இருக்குங்க, டிக்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இன்கேஸ் ஜிஹெச் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப அதனுடைய ஃபீட்பேக் பார்த்து என்னவா இருக்குங்க, பாசிட்டிவா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருங்க, இந்த வேல்யூ பாசிட்டிவ் ஆகிறதுனால நமக்கு ஓவரால் கெயின் என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜென்ரலா ஜிஹெச் இதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கெயின்ல எப்படி இந்த ஃபீட்பேக்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1 பிளஸ் ஜிஹெச் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சு, தட் மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பார்த்து நெகட்டிவா இருக்குங்க. ஸோ அப்போ அந்த கெயின் வந்து என்னங்க, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா பார்த்து பாசிட்டிவா இருக்கும். அப்போ ஓவரால் கெயின் என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் சென்சிட்டிவிட்டி. ஸோ இப்போ ஃபீட்பேக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அதை டி அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அதை வேரியேஷனுடைய ஜி அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் டி டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் இதை வந்து என்ன பண்ணிக்கலாங்க, டோ டி டிவைட் பை டோ ஜி. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஜி டிவைட் பை டின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய அவுட்கம் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 பிளஸ் ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1 பிளஸ் ஜிஹெச். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லிக்கலாங்களா. ஸோ சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேபி அந்த 1 பிளஸ் ஜிஹெச் வேல்யூ பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ 1 பிளஸ் ஜிஹெச் லெஸ் தெனா இருந்துச்சு அப்படின்னா சென்சிட்டிவிட்டி என்னங்க, இன்க்ரீஸ் ஆகும். 1 பிளஸ் ஜிஹெச் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா சென்சிட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜிஹெச் பாசிட்டிவா இருக்கிறதுனால ஃபீட்பேக் பாசிட்டிவா இருக்கும், இங்க ஜிஹெச் நெகட்டிவா இருக்கிறதுனால என்னங்க, ஃபீட்பேக் நெகட்டிவ் பாத்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சிமிலர் டிக்ளரேஷன் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஜியும் ஹச்சும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 பிளஸ் ஜிஹெச் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ்ட் ஆகவும், கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா டிக்ரீஸ்ட் ஆகவும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ இந்த ஃபீட்பேக்னுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி, நமக்கு இந்த ஃபீட்பேக் சிக்னல் ஸ்டெபிலிட்டியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஓப்பன் சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அங்க ஸ்டெபிலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு பாத்ல வந்து நமக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, இந்த ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இந்த அவுட்புட் அதாவது ஃபீட்பேக் இருக்குங்களா, ஸோ அந்த ஃபீட்பேக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய டினாமினேட்டர் வேல்யூ 0 ஆகுது அப்படின்னா ஸோ ஜிஹெச் வேல்யூ -1ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலபிலிட்டிஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, இன்ஃபினிட்டியா இருக்குங்க. 1/0 இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து என்னவா இருக்குங்க, அதுங்க அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அனதர் வேல்யூஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஸ்டேபிளா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிஹெச் வேல்யூவை பொறுத்து இதனுடைய ஸ்டெபிலிட்டி சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னதுங்க, ஸோ 1 நமக்கு என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க, g/1 பிளஸ் g1 h1 அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல பிளாக் ரிடக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவுட்புட் டு இன்புட். ஸோ அண்டர் த இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்குங்க, 0 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் டு நான் லீனியர் சிஸ்டம், இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் லீனியர் சிஸ்டம் ஒன்லி. ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் டயக்ராம்ஸ் அண்ட் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் பார்க்கலாங்க. ஸோ இப்போ இதுல பிளாக் டயக்ராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரேஷியோ ஆஃப் அவுட்புட் சிக்னல் டு ஆக்சிலேட்டிங் எரர் சிக்னல். ஸோ 1 - GH போடுறதா வந்து பாத்தீங்கன்னா என்ன வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் ஆக்சுவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபீட்பேக் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் எது இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஃபீட்பேக் சிக்னல் டு அவுட்புட். ஓகே. ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல ஃபீட்பேக் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஃபீட்பேக் சிக்னல் டு ஆக்சுவல் எரர் சிக்னல் இருக்கக்கூடியதா இருக்குங்க. க்ளோஸ்டு ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் டு ரெஃபரன்ஸ் சிக்னல் கிடைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கலாங்க, இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. ஓகே. ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம என்னதான் பாக்குறோங்க, இப்போ க்ளோஸ்டு லூப்ஸ் தான் பாக்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு,
அந்த சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுக்கிறோங்க, ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்புட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சி ஆஃப் எஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க, அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எழுதிக்கலாம். கிளியருங்களா? ஸோ அவுட்புட் டிவைடட் பை நமக்கு என்னென்னு எழுதலாங்க, இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். கிளியருங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ எனக்கு பிளாக் ரிடக்ஷன் மெத்தட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ரிடக்ஷன்ல, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா G1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு, கெயின் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கேஸ்கேடட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ உன்னோட அவுட்புட் எடுத்து இன்னொன்னுக்கு இன்புட்டா கனெக்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு சிஸ்டம், அதனுடைய கெயின் G1. ஸோ இப்போ நான் இதுக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட்டை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேங்க, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேங்க, இன்புட்டா கொடுக்குறேன். ஸோ இதுல கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா G2ன்னு இருக்குங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா CS அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது அப்படின்னா, இதை ஜஸ்ட் நான் எப்படி ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ரிடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்குறேங்க, பிளாக் டயக்ராம். பிளாக் டயக்ராம்ல பிளாக் ரிடக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஓகேங்களா? பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப்னா என்ன, க்ளோஸ் லூப்னா என்ன, ஃபீட்பேக்னா என்ன, அதனுடைய ஃபீட்பேக்னுடைய எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஓகே தானுங்களா? ஸோ அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ ஃபீட்பேக் ரிடக்ஷன், அதாவது சாரி பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் பார்க்கலாங்க. ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தாவோ ரிப்பீட் பண்ணணும்னாவோ சொல்லுங்க, ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடலாம், நோ இஷ்யூ. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் பார்க்கலாங்க. ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ல ஸோ ஆர்எஸ் அடுத்து என்ன இருக்குங்க, சி ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி ரைட்டுங்க மேம். இப்போ ஸ்டெபிலிட்டி இருக்குல்லங்களா, இப்போ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து சிஸ்டம் ஃபீட்பேக் இருக்குல்லங்களா, ஸோ இந்த G இன்டு ஹச், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா G டிவைடட் பை என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, 1 பிளஸ் GHங்களா. ஸோ 1 செகண்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் T இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க, G டிவைடட் பை 1 பிளஸ் GHங்களா, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த GH ஓட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இங்க எனக்கு என்ன கிடைக்குங்க, ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி ஆயிருங்க. ஸோ இப்போ இன்ஃபினிட்டி ஆச்சு அப்படின்னா இது வந்து என்ன, சிஸ்டம் வந்து என்ன கிடையாதுங்க, ஸ்டேபிள் கிடையாதுங்க, அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ அனதர் கேசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது என்னவா இருக்குங்க, சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கக்கூடியதா இருக்குங்க. கிளியருங்களா? அவ்வளவுதாங்க. ஸோ சிஸ்டமுடைய அவுட்புட் கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா GH அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -1 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரோட வேல்யூ என்ன ஆயிருங்க, 0ன்னு வந்துருங்க. 0ன்னு வந்துச்சு அப்படின்னா இதனுடைய அவுட்புட் என்ன கூடியதா இருக்குங்க, இன்ஃபினிட்டின்னு ஆயிருங்க. ஸோ இப்போ அதனுடைய சிஸ்டம் வந்து என்னவா இருக்குங்க, அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியதா இருக்கும். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா G1 G2. ஸோ கனெக்டட் இன் கேஸ்கேட் மெத்தட். ஸோ எதுல கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, கேஸ்கேட். ஸோ கேஸ்கேட்னா என்னங்க, ஒன்னுடைய அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு வந்து இன்னொன்னுக்கு நம்ம இன்புட்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கேஸ்கேட் கனெக்டட் ரைட். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் இதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரே பிளாக்கா எடுத்துக்கலாம். ஒரே பிளாக்கா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, G1 இன்டு G2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் என்ன, இன்புட் என்னவா இருக்குங்க, ஆர் ஆஃப் எஸ், இங்க அவுட்புட் என்னவா இருக்குங்க, சி ஆஃப் எஸ். கிளியருங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கலாம், ஸோ சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ், அவுட்புட் டிவைடட் பை இன்புட் வந்து நான் என்னன்னு எடுத்துக்கலாங்க, இஸ் ஈக்குவல் டு G1 gain 1 into gain 2. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது கனெக்டட் இன் கேஸ்கேடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், கனெக்டட் இன் என்ன கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் இன் பேரலல். ஸோ எங்க இருக்குங்க, பிளாக்ஸ் வந்து
பேரலா இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ முதல்ல பார்த்தது என்னதுங்க, சீரிஸ் கனெக்ஷன் கரெக்ட்டுங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஒன்னோட அவுட்புட்டை எடுத்து இன்னொன்னுக்கு இன்புட்டா கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கனெக்ஷன் இன் பேரலல் ரைட். இப்போ எனக்கு பிளாக்ஸ் இன் பேரலா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் மீன்ஸ் எனக்கு இங்க ஒரு கெயின் இருக்குங்க. ஓகே. ஸோ G1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல போகக்கூடியதா இருக்குங்க. ஸோ எனக்கு இங்க ஒரு ஆடர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல உள்ள பிளஸ்ஸு, ஸோ இங்கேயும் பிளஸ்ஸு. ரைட்டுங்களா? ஸோ இதிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு G2 குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இன்புட்லேருந்து எடுத்துக்கொண்டு வந்து G2 குடுத்துறாங்க. ஸோ இத எடுத்துக்கொண்டு வந்து இன்புட்ல குடுத்துட்டு, ஸோ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ். ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமேங்க. ஸோ ஆர்எஃப்எஸ்ங்க. ஓகேங்க. ஸோ இன்புட் சிக்னல் வந்து ஆர்எஃப்எஸ்ன்னு இருக்கு. அவுட்புட் சிக்னல் சிஎஃப்எஸ்ன்னு இருக்கு. ஸோ இத நான் எப்படி ஈக்குவலேட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரே பாக்ஸ்க்குள்ள தானங்க நம்ம கொண்டு வரணும். ஸோ இத வந்து ஒரே பிளாக்கா கொண்டு வரப்ப G1 பிளஸ் G2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எழுதிக்கலாம். ஸோ G1 பிளஸ் G2 அப்படின்னு எழுதிக்கலாங்க. ஸோ இத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாங்க, ஆர் ஆஃப் எஸ். ஸோ இது சி ஆஃப் எஸ். கிளியர்? ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்த பேரலல் கனெக்ஷனை நம்ம என்ன பண்ணிட்டோங்க, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். இதே பேரலல்ல எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா G1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க G2 இருக்கு. ரைட். ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து எங்க போகுது, G1 G2 இருக்கு. ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து எங்க போகுது அப்படின்னா, ஸோ இது பாசிட்டிவ்க்கும், ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோங்க, ஒரு ஆடருக்கு ஆட் பண்றோம். ஸோ இது பாசிட்டிவ்க்கும், இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்க்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நெகட்டிவ்க்கும் போகுது. ஸோ இப்போ எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, இது வழக்கம் போல ஆர்எஃப்எஸ், இது என்னவா இருக்குங்க, சிஎஃப்எஸ்ஸா இருக்கக்கூடியதா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை எப்படி நம்ம பிளாக் பில்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, G1 மைனஸ் G2. ஓகேங்களா? ஸோ இப்போ வழக்கம் போல நமக்கு இது என்னதுங்க, ஸோ இன்புட்னா ஆர்எஃப்எஸ், அவுட்புட்னா சிஎஃப்எஸ். ஸோ நமக்கு வந்து சிலபஸ்ல இந்த பிளாக் ரிடக்ஷன் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா கொடுக்கக்கூடிய பிளாக்ஸ்ல இருந்து நமக்கு ரிடக்ட் பண்றது மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் லூப்ல ரெண்டு சீரீஸா இருந்தா எப்படி இருக்கும், ரெண்டு பேரலா இருந்தா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா? ஸோ கேஸ்கேடர்னா G1 டாட் G2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஆடரில் ப்ளஸ் சிம்பிளில் போச்சுன்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்குங்க, மைனஸ் சிம்பிள் ஆட் ஆச்சுன்னா மைனஸ் போட்டுக்குங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்ஸ் தான். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ மூவ் ஆகிக்கலாங்களா, நெக்ஸ்ட் போய்க்கலாங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபீட்பேக் லூப். ஸோ ஃபீட்பேக் லூப்போட நம்ம என்ன பண்ண போகிறோங்க, பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபீட்பேக் லூப். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் லூப். ஓகேங்களா? கிளியர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து சிஸ்டம் கெயின் G1. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆடரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆடர்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்துக்கொண்டு வந்து G1 கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் அவுட்ல கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா C ஆஃப் S. கிளியர்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் லூப். ஸோ ஃபீட்பேக் லூப் என்ன இருக்குங்க, H1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ பாசிட்டிவா இருந்தா என்னங்க, பிளஸ்னு வரும், நெகட்டிவா இருந்தா மைனஸ்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதனுடைய ரிடக்ஷன் ஃபார்ம் நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா, இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம யூஸ் பண்றோம். அப்போ G1 டிவைட் பை 1 பிளஸ் G1 H1. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன இருக்குங்க, வழக்கம் போல சாரி ஆர் ஆஃப் எஸ், அடுத்து அவுட்புட்ல என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, சி ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஸோ இந்த மாதிரி ரிடக்ட் பண்ணிக்கிறோம்.
ஓகே. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கு என்ன வரக்கூடியதா இருக்குங்க? பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ G1 டிவைடட் பை என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க? 1 பிளஸ் G1 H1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதுவே பாசிட்டிவ் ஃபீட்பேக்குக்கு என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க? பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ G1 டிவைடட் பை ஸோ கீழ வந்து என்ன வருங்க? பாசிட்டிவ் வருங்களா? நெகட்டிவ் வருங்களா? பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்ன வருங்க? G1 H1 அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ்ல வரக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீட்பேக் லூப்புக்கு உண்டானதுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு லூப்புக்கு உண்டானத பார்த்தோம். ஸோ இப்போ பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோங்க? ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் டயகிராம்ல ரிடக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த பிளாக் டயகிராம் ரிடக்ஷன்ஸ யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க? சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். அதுக்காக இது யூஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. அதனுடைய ஸ்டெப்ஸ் பார்த்துக்கலாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல G1 அப்படின்னு சொல்லிட்டு கெயின் இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு C ஆஃப் S இருக்குங்க. இது வந்து அவுட்புட்டுங்களா? ஓகே ரைட். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, X அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நான் வெளியில எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரான்ச். ஸோ இது A அப்படிங்கிற பாயிண்ட்ன்னு வச்சுக்குவோம். இது வந்து B அப்படிங்கிற பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன குடுப்போங்க? R ஆஃப் S தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்ல குடுப்போம். ஓகேங்களா? ஸோ இத நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, எப்படி இன்டர்சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல G1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரான்ச்ச நான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேங்களா? Aல இருக்கக்கூடிய பிரான்ச்ச Bல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனேன் அப்படின்னா, ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன A. ஸோ A அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து Bக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு 1 டிவைடட் பை G1. ஸோ X அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இங்க X அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், இங்க என்னன்னு கிடைக்குங்க? G1 X அப்படின்னு கிடைக்கும். அப்ப அந்த G1 டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க அகைன் என்ன டெர்ம் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க? X டெர்ம் கிடைக்குங்களா? கிளியருங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ச் மூவ் டுவர்ட்ஸ் டு என்னவா இருக்குங்க? ஃபார்வர்ட். பிரான்ச் டுவர்ட்ஸ் மூவ் டு அதாவது என்ன சொல்றாங்க? பிரான்ச் பாயிண்ட் ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் மூவ் டு ஃபார்வர்ட்ஸ் அதாவது ஃபார்வர்ட் ஓகேங்களா? ஓகேங்க. ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிறப்ப. பிரான்ச் பாயிண்ட் வந்து மூவ் ஃபார்வர்டுங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ச் பாயிண்ட்டு மூவ் பேக்வேர்டா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? பிரான்ச் பாயிண்ட் டு மூவ் பேக்வேர்ட் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குங்க? இந்த இடத்துல ஒரு G1 இருக்கு. கிளியருங்களா? ஸோ G1. ஸோ இந்த இடத்துல AB, Bன்னு இருக்கு. இது Aன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இங்க இருந்து எடுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, X அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா, ஸோ இத வந்து நான் என்ன பண்றேங்க, கன்வெர்ட் பண்றப்ப, ஸோ A அப்படிங்கிற இடத்துலருந்து எடுக்கக்கூடியதா எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்க என்ன இருக்குங்க? G அதாவது குடுக்கக்கூடியதுல வந்து இது என்னவா கிடைக்குங்க? G இன்டு X1 அப்படின்னு சொல்லிட்டு X அப்படின்னு கிடைக்கக்கூடியதா இருக்குங்களா? G1 இன்டு X அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணா போதுங்க? G1ஆல மல்டிப்ளை பண்ணணுங்க. ஸோ இங்க இது வந்து என்னவா இருக்குங்க? X அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு G1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது முன்னாடி இருக்கக்கூடிய பிரான்ச்ச பின்னாடி கொண்டு வர்றப்ப இங்க என்ன பண்ணணுங்க? மல்டிப்ளைடு பை என்ன போடணுங்க? G1 வந்துட்டு போட வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ரிடக்ஷன். கிளியர்? ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்றோங்க? ஒரு கெயின் பாயிண்ட் இருக்கு. அந்த கெயின் பாயிண்ட்க்கு முன்ன பின்ன மாத்துறப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ பாயிண்ட் ஃபார்வர்ட்ல போகுதுன்னா 1/G. பேக்வேர்டுல வருதுன்னா G ஆல மல்டிப்ளை பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ கெயினால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ச் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இது ஒரு சம்மிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம்மிங் பாயிண்ட்ல ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு இன்புட் குடுத்துருக்கேன்.
ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேங்க, இங்கே மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஆர் ஆஃப் எஸ், இது சி ஆஃப் எஸ். ஸோ வழக்கம் போல் இது எல்லாமே இன்புட்டு அவுட்புட்டுங்க. ஓகே, இது ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது. சி எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து ப்ளஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே இருக்குது, ப்ளஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிற டேர்ம் போகுது. ஓகேங்களா? ஒய் அப்படிங்கிற டேர்ம் போகுது அப்படின்னா, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இது மைனஸில் இருக்குது. ஸோ இந்த இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து இதை பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆடர் இருக்குங்களா, ஸோ இந்த ஆடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இது என்னதுங்க, ப்ளஸ்ஸு. ஸோ இது என்னதுங்க, மைனஸு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேங்க, இங்கே இருந்ததை இங்கே மூவ் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மர் வந்து இதில் அதிகமாக ஆட் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, இதில் ப்ளஸ் ஒய், ஒய் வந்து என்ன ஆகக்கூடியதாக இருக்குங்க, ப்ளஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதுவும் ப்ளஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதிலிருந்து அவுட்புட் என்ன கிடைக்குங்க, எக்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு சம்மிங் பாயிண்ட்டை இது மூவ் பண்ணுறப்ப ஏற்படக்கூடியதுங்க. இதே சம்மிங் பாயிண்ட் பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சம்மிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இது ஒரு சம்மிங் பாயிண்ட். ஸோ இந்த சம்மிங் பாயிண்ட்ல பின்னாடி இருக்கிறத நான் என்ன பண்ண போறேங்க, முன்னாடி கொண்டுட்டு வர போறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் முன்னுக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒய் டேர்ம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒய் டேர்ம் இருக்கு, இது மைனஸ், இது பிளஸ். ஸோ வழக்கம் போல இது என்னதுங்க, ஆர் ஆஃப் எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சி ஆஃப் எஸ். கிளியர்? ரைட். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய இது வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ முன்னாடியே இருந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு சம்மர் ஆட் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இன்புட் என்ன ஆயிருங்க, இங்கே ப்ளஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ மைனஸ் என்ன இருக்கக்கூடியதாக இருக்குங்க, ஒய் வேல்யூ இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதான் வந்து எக்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சம்மருக்கு முன்னாடி பின்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அல்லது ரிடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் பாருங்க. ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்கேஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கோங்க, கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் பிளாக் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த பிளாக் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாங்களா? ஸோ ரீகால் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணிடலாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஆடிபிளா இருக்குங்களா? ஆடிபிளா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. எஸ், ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் திங், 2 பிளாக் சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாங்க, மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆடர் கோட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஆட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் ஆட் ஆகுது அப்படின்னா மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் லூப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் லூப் இருக்கு அப்படின்னா G1/1 + G1 × H1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இதே பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா ப்ளஸ், நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா மைனஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் மூவிங் டு ஃபார்வர்டு, இங்க இருக்கிறத ஃபார்வர்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா 1/G1, பேக்வேர்ட்ஸ் அதாவது பின்னாடி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இன்டூ G1. ஓகேங்களா? ஃபார்வர்டில் போனால் 1/G1, பேக்வேர்டில் வந்துச்சுன்னா G1. ஓகே. ஸோ சம்மிங் பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ இதை இங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன ஆகக்கூடியதாக இருக்குங்க, ப்ளஸ். ஸோ இது கூட ஒய் ஆட் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிறத பேக்கு கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து என்ன ஆகுங்க, ஃபீட்பேக் வந்து ஆட் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகே சரி, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா RFS வந்து இன்புட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. கிளியர்? ஸோ இது வந்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் தாங்க. ஸோ RFS கொடுத்துட்றோம். ஸோ இந்த RFS வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சம்மருக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சம்மர் உள்ளே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 சம்மர் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இது வந்து உள்ள வர்ற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு,
ஸோ வெளியிலேருந்து நமக்கு ஃபீட்பேக் வர்றது என்ன இருக்குங்க, ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீட்பேக் என்னவா வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு H2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன இருக்குங்க, ஃபீட்பேக் எலிமெண்ட் வந்து H2 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு 2 கெயின் 1 கெயின் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கெயின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா G1 இது வந்து G2 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வருதுங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெயின் 1லேருந்து கெயின் 2க்கு கெயின் 2லேருந்து எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆடருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடர் இருக்குங்க. ஸோ இதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆடர்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா G3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெயின் 3க்கு ஆட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அடுத்து இதுல மறுபடியும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு அடுத்து இதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த இடத்துல வந்து பிரான்ச் பண்ணிட்டு ஒரு கெயின் 4 G4 எடுத்திருக்காங்க. ஸோ அந்த G4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இந்த அவுட்லெட்டில் ஒரு ஆடர் இருக்குங்க. ஸோ இதனுடைய அவுட்லெட்டில் ஒரு ஆடர் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த ஆடருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கூடியதாக இருக்குங்க, ப்ளஸில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகக்கூடியதாக இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஸோ சிம்பிள் கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக வெளியில் போட்டிருக்குங்க, நாட் இஷ்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா G5 இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா y of s ஓகேங்களா. ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து y of s ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை வந்து எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இதிலிருந்து h ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து H1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து H1 ஃபீட்பேக் ஓகேங்களா. ஸோ இது வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவ்ல இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இது பாசிட்டிவ் ஃபீட்பேக். எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து H3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. இவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ இதில் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் ஃபுல் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ இதில் சம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, கொஸ்டின்ஸ்ல இருக்க போக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. ஸோ இதனுடைய என்ன கேட்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை ரிடக்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்களா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இது ரெண்டு என்ன இருக்குங்க, சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்குங்களா. சீரீஸில் கனெக்ட் ஆயிருந்தா ஜஸ்ட் நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கலாங்க, G1 G2ன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே பிளாக்காக மாற்றி எழுதுறப்ப என்னன்னு எடுத்துக்கலாங்க, G1 G2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த G1 இன்டூ G2க்கு வந்து பார்த்தீங்கன்னா H1 என்னவா இருக்குங்க, ஃபீட்பேக் லூப்பாக இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த ஃபீட்பேக் லூப்பாக இருக்கிறப்ப இந்த டோட்டல் எலிமெண்ட்டை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாங்க. ஸோ G1 G2 டிவைடட் பை 1 பிளஸ் G1 இன்டூ G2ன்னு எழுதலாங்களா, கரெக்டுங்களா. ஸோ இந்த டோட்டல் எலிமெண்ட்டை நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாங்களா. ஏன்னா இது நெகட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக்னா என்னென்னு எழுதணுங்க, பாசிட்டிவ்னு எழுதணும். ஸோ இது கரெக்டுங்களா. ஓகே. ஸோ இது ஓகே. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதோட வச்சுக்கிறோம். ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து நமக்கு இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா G3 இது என்ன இருக்குங்க, G3 பிளஸ் G4. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே பிளாக்காக ரெடியூஸ் பண்ணலாங்களா. ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ G3 பிளஸ் G3 பிளஸ் G4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ரிடக்ட் பண்ணிக்கலாங்களா. ஸோ இப்போ இந்த ரிடக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் இது என்ன ஆயிருங்க, ரிமூவ் ஆயிருங்களா. ஸோ இது கூட G5 சீரீஸாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாங்க, இன்டூ G5ன்னு போட்டுக்கலாங்களா, இன்டூ G5 ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஆடருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆடர் பிளஸ் இந்த G1 G2 இந்த G1 G2 சீரீஸாக இருக்கனால G1 G2ன்னு மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இங்கே H1 அப்படிங்கிற இருக்கிறதுனால G1 G2 இன்டூ H1 கிளியருங்களா. ஸோ அப்போ இது என்ன ஆயிருதுங்க, இது கூட வந்துடுதுங்க. ஸோ இந்த இடத்துல பிராக்கெட் தேவைப்படாது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு வித்தியாசத்துக்காக போட்டோம், சரி வேண்டாம். இப்போ G1 G2 இன்ட்டு H1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த G1 G2 வந்து G3யும் G4ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடர் கூட ஜாயிண்ட் ஆயிருக்குங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, G3 பிளஸ் G4ன்னு எழுதிக்கலாம். அது டோட்டல் செட்டப் சீரீஸாக இருக்கிறனால G3 பிளஸ் G4 இன்ட்டு G5ன்னு எழுதிக்கலாம். கிளியருங்களா. ஸோ இது வரைக்கும் கிளியருங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆடர் இருக்கு ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளஸில் ஆட் ஆகுது. ஸோ அந்த ஃபீட்பேக்கும் ப்ளஸில் ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீட்பேக் ப்ளஸில் ஆட் ஆகிறத நான் என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ இது வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிறேங்க. ரைட். ஸோ இப்போ எனக்கு இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இருக்குங்களா? ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன இருக்குங்க, ஸோ இதுல ஹச் என்ன இருக்குங்க, H2 மட்டும் இருக்குங்களா? ஸோ H2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோங்க, ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ரைட்டுங்களா? இப்போ இந்த டோட்டல் அசம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ இது இருக்கு, இது ப்ளஸ், இது எதில் ஆட் ஆகுதுங்க, ப்ளஸில் ஆட் ஆகுதுங்களா? ஸோ ப்ளஸில் வந்து என்ன இருக்குங்க, H3ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குங்களா? H3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ இது இங்கே வரும், இதுலேருந்து என்ன ஆயிருங்க, இது அவுட்டில் போகக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிடக்ஷன் பண்ணலாங்களா? ஸோ இதை டோட்டல் ரிடக்ஷன் பண்ணணும்னா என்ன வருங்க, G3 கரெக்டுங்களா ப்ளஸ் G4 ஓகேங்களா இன்ட்டு G5 டிவைடட் பை ஸோ 1 இது என்ன இருக்குங்க ப்ளஸ்ல இருக்குங்களா, அப்போ இங்கே என்ன வருங்க மைனஸ்னு வருங்க, 1 மைனஸ் எகைன் மறுபடியும் G3 ப்ளஸ் G4 இன்ட்டு G5 இன்ட்டு H3ங்களா கரெக்டுங்களா? ஸோ இதானே இதனுடைய ரிடக்ஷன் கரெக்டுங்களா? ஸோ இதை ரிடக்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, இது கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ டோட்டல் சிஸ்டமை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்றப்ப ஒரே சிஸ்டமா எழுதிக்கலாங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே சிஸ்டமா எழுதிக்கலாங்களா? ஸோ இப்போ ஒரே சிஸ்டமா எழுதுறப்ப நமக்கு என்ன வரக்கூடியதா இருக்குங்க, ஸோ காமனா ஒரு பிளாக் ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிளாக்ல ஸோ இந்த கெயின் ரெண்டு என்னவாயிருங்க மல்டிபிகேஷன்ல வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு பேரலா நமக்கு என்ன ஃபீட்பேக் இருக்குங்க, ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்குங்களா, பிளஸ்ல என்ட்ராச்சு கரெக்டுங்களா? ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா H2 இருக்கக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா? ஸோ H2 வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இன்புட் ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஆர் ஆஃப் எஸ். ஸோ இது வந்து சி ஆஃப் எஸ் கரெக்டுங்களா? சரி, உள்ள என்ன பிளாக் வருங்கிறது எழுதிக்கலாங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க, ஸோ இந்த இடத்துல உள்ள என்ன பிளாக் வருங்க, ஸோ G1 இன்ட்டு G2 டிவைட் பை 1 ப்ளஸ் G1 G2 H1. ஸோ இங்கே என்ன இருக்குங்க, இது என்ன இருக்குங்க, G3 G4 G5 இன்ட்டு டிவைடட் பை 1 மைனஸ் G1 அதாவது G3 G4 G5 இன்ட்டு H3 கரெக்டுங்களா? ஸோ இதை இங்கே எழுதிக்கலாங்களா? ஸோ இந்த ரிடக்ஷன்ல எழுதிக்கலாங்களா? ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் G1 G2 அடுத்து என்ன இருந்துச்சுங்க H1 இருந்துச்சுங்களா ரைட், டிவைடட் பை இது வந்து பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இருந்ததுனால 1 பிளஸ் G1 G2 H1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அடுத்தது இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா G3யும் G4ம் ஆட் பண்ணி இருந்துச்சு இன்டு G5 வந்த கூடியதா இருந்துச்சுங்க. இங்க டிவைடட் பைல என்ன இருந்துச்சுங்க, 1 மைனஸ் G3 G4 G அதாவது இங்க வந்து பிளஸ் சிம்பல் இன்டு G5 ஓகேங்களா, G5 இன்டு H3 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்களா ரைட். ஸோ இப்போ இதை ரிடக்ட் பண்ணி எழுதுறப்ப எப்படி எழுதுவோங்க, இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இங்க இருக்கக்கூடிய கெயின் எழுதிக்கலாம். ஸோ கெயின் என்னவா இருக்குங்க, ஸோ இந்த கெயின் டேர்ம் அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை இந்த கெயின் டேர்ம் இன்டு H2 போட்டோம் அப்படின்னா போதுங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாங்க, கேபிட்டல் ஜின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கேபிட்டல் ஜி டிவைடட் பை ஸோ இங்கே 1 மைனஸ் ஜி இன்டு H2. ஸோ அந்த கேபிட்டல் ஜிக்கு பொதுவாக நான் என்ன பண்ணிக்கலாங்க, இதில் இருக்கிற டேர்மை அப்படியே இங்கே எழுதிக்கலாங்க ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரிடக்ஷன் ஃபார்மா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால ரிடக்ட் பண்ணிக்க முடியுங்களா? ஸோ ரிடக்ஷன் பண்ணி அதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுத முடியுங்களா, எழுதிடலாங்களா? ஓகே. ஸோ எழுத முடியுங்களா, இன்னும் பதிலே இல்லைங்க. இது ஓகேங்களா, மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? H1 டவுட்டுங்களா எதுங்க இந்த இடத்துலங்களா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இது ஒரு லூப்புங்க. இந்த G1 G2 இது ரெண்டு சீரிஸா இருக்குங்களா, அப்ப G1 into G2. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கெயின் வந்து G1 G2ன்னு வந்துருச்சுங்க. அப்ப G1 into G2 divided by 1 மைனஸ்ல என்டர் ஆகிறனால 1 பிளஸ் G1 into G2 into H1 போட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? H1 கரெக்ட்டுங்க. ஸோ இங்க ஆமாங்க இதுதாங்க. இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? இல்ல சாரி. ஆக்சுவலா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க வர்றது H1ங்களா? ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் இங்க H2 தாங்க கொடுத்துருக்கேன். இங்க H2 கொடுத்துருக்கோங்க. ஸோ ப்ராப்ளம்ல இந்த இடத்துல H2 கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க H2 வருங்க. ஸோ இந்த ஜிக்கு பொதுவா நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபுல் டேர்மே எழுதிக்கலாங்க. ஸோ சி என்னதுங்க ஆர் ஆஃப் சி ஆஃப் சாரி சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் தாங்க வேணுங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ்ங்க அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 1 இங்க வந்து பாசிட்டிவ்னால மைனஸுங்க ரைட்டுங்க. ஸோ இங்க என்ன இருக்குங்க G1 G2 டிவைடட் பை என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க மைனஸ் இதுல நெகட்டிவ் ஃபீட்பேக்னா 1 பிளஸ் G1 G2 இன்டு H1 ஓகேங்களா இன்டு இங்க என்ன இருக்கு இருந்துச்சுங்க G3யும் G4ம் ஆட் ஆயிருந்துச்சுங்க ரைட்டுங்களா இன்டு G5 இருந்துச்சுங்க டிவைடட் பைல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது பாசிட்டிவ்ல இருந்ததுனால 1 மைனஸ் G3 பிளஸ் G4 இன்டு G5 இன்டு என்ன இருக்குங்க H3 இருந்துச்சுங்க கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ இங்க என்னங்க இந்த டேர்ம் அப்படியே வருங்க இன்டு நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க டோட்டல் இது ஆன்சர் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா கிளியருங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் என்ன வருங்க ஸோ G1 G2 டிவைடட் பை 1 பிளஸ் G1 G2 H1 கரெக்ட்டுங்களா ஸோ சாரி இங்கே H1 வந்துருச்சுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா H2 கரெக்ட்டுங்களா கிளியர் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G3 பிளஸ் G4 இன்டு G5 ஓகேங்களா டிவைடட் பை 1 மைனஸ் G3 பிளஸ் G4 ஓகேங்களா இன்டு G5 இன்டு என்ன இருக்குங்க H3 ஓவராலா இன்டு என்ன வருங்க H2 வந்து வரக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த H2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல வரும் கிளியருங்களா ஓகே எஸ் ஓகே ஸோ இது கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகேங்களா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இது கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான பார்ட்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் ஆனால் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்டபிளாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூடாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால மோஸ்ட் ப்ராப்ளம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தரவு பண்ணோம் அப்படின்னா ஸோ மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கலாங்க ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மார்க் கெய்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க ஸோ கட் ஆஃப்ல லாஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் அட்டன் பண்ணவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்து மிஸ் ஆனதா கூட இருக்கலாங்க ஸோ அதை கெயின் பண்ணோம்னாவே நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்க ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க ஓகே ஸோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா கிளாஸ் என் பண்ணிக்கலாங்களா ஓகே தேங்க்யூ